திவ்யஸ்பிரித்து சாந்தவானவர் திருநாளுக்கு பின்வரும் 4ஆம் ஞாயிற்றுக்கிழமைக்கான தியான பிரசங்கம். அச்சிஸ்டர் அல்போன்ஸ் மரிய லிகோரியார் நிகழ்த்திய தியான பிரசங்கம். மரணம் என்பது நிச்சயமானது. மரணம் எப்போது வரும் என்பது நிச்சயம் இல்லாதது. மீன் பிடிப்பதற்கு உங்கள் வலைகளை வீசுங்கள். இரவெல்லாம் பிரயாசைப்பட்டும் மீன் ஒன்றும் அகப்படவில்லை என்று அச்சிஸ்டர் ராயப்பர் கூறுவதை கேட்டதும் நமது ஆண்டவர் அவரிடம் படகை ஆழத்திலே தள்ளிக்கொண்டு போய் மீன் பிடிப்பதற்கு உங்கள் வலைகளை வீசுங்கள் என்று சொன்னார். அதற்கு உடனே அச்சிஸ்டர் ராயப்பரும் மற்றவர்களும் கீழ்ப்படிந்து வலைகளை ஆழத்தில் வீசிய போது வலைகள் கிழிந்து போகும் அளவிற்கு ஏராளமான மீன்களை வளைத்து பிடித்தனர் என்பதை இன்றைய சுவிசேஷத்தில் வாசிக்கிறோம். சகோதரர்களே, சர்வேஸ்வரன் இந்த ஜீவியம் என்கிற கடலின் மத்தியில் நம்மை வைத்திருக்கிறார். மேலும் மீன்களை பிடிப்பதற்கு வலைகளை வீசும்படி நமக்கு கட்டளையிடுகிறார். அதாவது நித்திய ஜீவியத்தை அடைவதற்கான பேறுபலன்களை சம்பாதிப்பதற்காக நல்ல அலுவல்களை செய்ய வேண்டும் என்று நமக்கு கட்டளையிடுகிறார். இனிய இக்கதியை நாம் அடைந்து நம் ஆத்துமங்களை காப்பாற்றிக் கொள்வோமேயாகில் நாம் பாக்கியவான்கள். மோட்சத்திற்கான திரவியத்தை சேகரித்து வைப்பதற்கு பதிலாக நாம் கட்டிக்கொண்ட பாவங்களினால் நரகத்தை சம்பாதித்து நம் ஆத்துமகளை நித்திய கேட்டிற்கு இட்டுச் செல்வோமேயாகில் நாம் நிர்பாக்கியர். நித்தியத்திற்குமான நம் சந்தோஷமும் துயரமும் நம் மரண நேரத்தையே சார்ந்திருக்கிறது. ஆனால் அந்த மரண நேரமோ நிச்சயமானதாகவும் நிச்சயம் இல்லாததாகவும் இருக்கிறது. நாம் மரணத்திற்காக ஆயத்தம் செய்ய வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் மரணத்தை நமக்கு நிச்சயித்திருக்கிறார். ஆனால் மற்றொரு பக்கத்தில் நாம் எப்போதும் மரிப்பதற்கு தயாராக இருப்பதற்காக மரண நேரத்தை பற்றி நிச்சயம் இல்லாதவர்களாக இருக்கும்படி, அதாவது மரணம் எப்போது வரும் என்பதை அறியாமல் இருக்கும்படி ஆண்டவர் நம்மை விட்டுவிட்டார். அதி முக்கியமான 2 தியான கருத்துக்களை தியானிப்போம். முதல் தியான கருத்து, நாம் மரிப்போம் என்பது நிச்சயமானது. 2ஆம் தியான கருத்து, நாம் எப்போது மரிப்போம் என்பது நிச்சயம் இல்லாதது. முதல் தியான கருத்து, நாம் மரிப்போம் என்பது நிச்சயமானது. மனிதர் ஒரே தரம் மரிப்பது என்பது தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது என்று அப்போஸ்தலனாகிய சின்னப்பர் எபிரேயருக்கு எழுதிய நிருபத்தில் வாசிக்கிறோம். நாம் எல்லோரும் கட்டாயமாக சாக வேண்டும் என்கிற நித்திய சட்டம் நம் ஒவ்வொருவருக்காகவும் இயற்றப்பட்டு விட்டது. இதை பற்றியே அச்சிஸ்டர் சிப்ரியான் நாம் எல்லோரும் நம் கழுத்தின் மீது தூக்கு கயிற்றுடன் பிறந்திருக்கிறோம் என்றும், ஆதலால் நாம் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் தூக்கு மரத்திற்கு அருகில் கொண்டு வருகிறது என்றும் கூறுகின்றார். நம் ஒவ்வொருவருக்கும் மரணத்துடன் முடிவடைய போகும் கடைசி வியாதியே நம்முடைய தூக்கு மரமாக இருக்கும். சகோதரர்களே, ஞானஸ்நான பதிவேட்டில் உங்கள் பெயர்கள் எழுதப்பட்டது போலவே ஒரு நாள் இறந்தவர்களுடைய பதிவேட்டிலும் உங்களுடைய பெயர்கள் எழுதப்படும். நீ உன் மூதாதையரை பற்றி பேசும்போது, சர்வேஸ்வரன் என் தகப்பனார் மேல், என் பாட்டனார் மேல், என் மாமாவின் மேல் இரக்கமாயிருப்பாராக என்று இப்போது கூறுவது போல், வருங்காலத்தில் உன் பிள்ளைகள் நீ மறு உலகத்தை அடைந்தவுடன் உனக்காக சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தை வேண்டிக் கொள்வார்கள். இப்போது மற்றவர்களுடைய மரணத்தை அறிவிக்கும்படியாக அடிக்கப்படும் தேவாலய மணி ஓசையை நீ அடிக்கடி கேட்பது போல், ஒரு நாள் மற்றவர்களும் உன்னுடைய மரணத்தை அறிவிக்கும் தேவாலய மணி ஓசையை கேட்பார்கள். இப்போது உயிருடன் ஜீவிக்கும் மனிதர்களுக்கு அவர்களுடைய வருங்கால காரியங்கள் எல்லாம் நிச்சயமற்றவை. ஆனால் அதே சமயம் அவர்களுக்கு மரணம் நிச்சயம். இதை பற்றியே அச்சிஸ்டர் அகுஸ்தினார் மற்ற எல்லா நன்மைகளும் தின்மைகளும் நிச்சயமில்லாதவை, ஆனால் மரணம் நிச்சயம் என்று கூறுகின்றார். இந்த ஒரு குழந்தை செல்வந்தனாக ஆகுமா, அல்லது ஏழையாக இருக்குமா, அல்லது இது நல்ல தேக ஆரோக்கியத்தை பெற்றிருக்குமா, அல்லது நோயாளியாக இருக்குமா, சிறு வயதிலேயே மரிக்குமா, அல்லது
வயது முதிர்ந்த பிறகு இறக்குமா என்பது நிச்சயமில்லாதது. ஆனால் இது அரசனுடைய மகனாயிருந்தாலும் ஆண்டியின் மகனாயிருந்தாலும் ஒரு நாள் இறந்து போவான் என்பது நிச்சயம். அந்த மரணத்தின் நேரம் வரும்போது ஒருவராலும் அதை எதிர்த்து நிற்க முடியாது. நெருப்பையும் தண்ணீரையும் வாளையும் எதிர்க்கலாம், அரசர்களையும் எதிர்க்கலாம். ஆனால் சாவு வரும்போது அதை எதிர்ப்பவன் யார் என்கிற சங்கீத ஆகமத்தின் வரிகளை அச்சிஷ்ட அகுஸ்தினார் கூறுகின்றார். நாம் மாபெரும் நெருப்பையும் தண்ணீர் வெள்ளத்தையும் எதிரிகளின் வாளையும் அரசர்களின் வல்லமையையும் எதிர்த்து நிற்கலாம். ஆனால் மரணத்தை யாரால் எதிர்த்து நிற்கக்கூடும்? பிரான்ஸ் நாட்டின் ஒரு குறிப்பிட்ட அரசன் அவனுடைய கடைசி நேரத்தில், இதோ என் எல்லா வல்லமையை கொண்டும் மரணத்தை 1 மணி நேரம் கூட காக்க வைப்பதற்கு என்னால் கூடாமற் போயிற்று என்பதை பார் என்று கூறியதாக பெல்லுவா சென்சில் என்பவர் எழுதி வைத்தார். ஜீவிய கால நேரம் முடியும் போது அதற்கு அப்பால் 1 மணி நேரம் கூட மரணம் காத்திருக்காது. தேவரீர் மனிதனுக்கு ஏற்படுத்தின எல்லையை அவன் கடந்து போகக்கூடாதே என்று யோபு ஆகமத்தில் வாசிக்கிறோம். நாம் எல்லோரும் கட்டாயமாக சாக வேண்டும். இந்த சத்தியத்தை நாம் விசுவசிப்பதுடன் கூட நம் கண்களாலும் பார்க்கிறோம். ஒவ்வொரு காலத்திலும் வீடுகளும் தெருக்களும் நகரங்களும் எல்லாம் புதிய நகரவாசிகளால் நிரம்பியிருக்கின்றன. அவற்றின் முந்தின சொந்தக்காரர்கள் எல்லோரும் கல்லறைக்குள் மூடப்பட்டு கிடக்கின்றனர். அவர்களை பொறுத்தவரை ஜீவியத்தின் காலம் முடிந்திருக்கிறது. அதேபோல் ஒரு நாள் வரும், அப்போது இப்போது உயிருடன் ஜீவிப்பவர்களில் ஒருவர் கூட உயிருடன் ஜீவிக்கிறவர்களாக இருக்க மாட்டார்கள். ஜீவிக்கிற மனிதர்களில் எவன் சாவை காணாதிருப்பான் என்று இதை பற்றியே சங்கீதாகமத்தில் வாசிக்கிறோம். நான் சாகவே மாட்டேன் என்று எவனாவது தன்னையே பெருமை பாராட்டும்படி கூறுவானேயாகில் நாம் எல்லோரும் சாவோம் என்கிற விசுவாச சத்தியத்தை அவன் விசுவசியாத ஒரு அஞ்ஞானியாக இருப்பதுடன் கூட ஒரு பைத்தியக்காரன் என்றும் அழைக்கப்படுவான். ஒரு குறிப்பிட்ட காலத்தில் வல்லமை மிக்க ஆளுநர்களாகவும் அரசர்களாகவும் வாழ்ந்த எல்லா மனிதர்களும் மரித்தார்கள் என்பதை நாம் அறிவோம். இப்போது அவர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்று என்னிடம் கூறுங்கள். உலகத்தின் நேசர்கள் எங்கே இருக்கின்றனர்? சாம்பலையும் புழுக்களையும் தவிர அவர்களுக்கு சொந்தமானது எதுவும் ஈதமாகி உலகத்தில் காணப்படவில்லையே என்று அச்சிஷ்ட பெர்னார்டு கூறுகின்றார். சலவை கல்லினால் கட்டப்பட்ட கல்லறையில் வைக்கப்பட்டிருந்த போதிலும் உலகத்தின் அநேக மாபெரும் மனிதர்களுடைய பிரேத பெட்டியில் மீதியாயிருப்பது சிறிதளவு தூசியும் சில உருத்துப்போன எலும்புகளும் தான். நம் மூதாதையர்களில் யாரும் இப்போது நம்முடன் கூட இல்லை என்பதை நாம் அறிவோம். அதே சமயம் அவர்களுடைய படங்களும் நம்முடன் விட்டு சென்ற அவருடைய புத்தகங்களும் படுக்கைகளும் உடைகளும் நமக்கு எப்போதும் இடைவிடாமல் அவருடைய மரணத்தை நமக்கு ஞாபகப்படுத்திக் கொண்டிருக்கின்றன. நாம் சாக மாட்டோம் என்கிற நம்பிக்கையை நாம் கொண்டிருக்க முடியுமா? இதே நகரத்தில் 100 வருடங்களுக்கு முன்பு வாழ்ந்தவர்களில் எத்தனை பேர் இன்று இப்போது வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர்? அவர்கள் எல்லோரும் ஒன்றில் பேரின்ப மகிழ்ச்சிகளின் நித்திய நாளுக்கான மோட்ச மகிமையை அடைந்திருப்பார்கள், அல்லது இடைவிடாத உபாதனைகளின் நித்திய இரவிற்கான நரக தண்டனையை அடைந்திருப்பார்கள். இவ்விரண்டு விதமான கதிகளில் ஒன்று நமக்காகவும் காத்திருக்கின்றது. ஆனால் திவ்ய கர்த்தரே, நாங்கள் எல்லோரும் சாவோம் என்பதை அறிந்திருக்கிறோம். இதில் நிர்பாக்கியம் என்னவெனில், சாவு என்பது வரவே வராததைப் போல் வெகு தொலைவில் இருப்பதாக கற்பனை செய்து வைத்திருக்கிறோம். ஆதலால் மரணம் என்பதை எங்கள் கவனத்திலிருந்து வெகு தொலைவில் ஒதுக்கி வைத்திருக்கிறோம். அது எங்கள் கவனத்திற்கு வராமலே மறைந்து போகிறது. ஆனால் விரைவிலேயோ அல்லது சிறிது காலத்திற்கு பிறகோ நாங்கள் மரணத்தை பற்றி சிந்திக்கிறோமோ இல்லையோ, நாம் சாவோம் என்கிற சத்தியத்திற்கேற்ப சாவு நமக்கு நிச்சயமானதாக இருக்கிறது. மேலும் ஒவ்வொரு நாளும் நாம் மரணத்தை நெருங்கிக் கொண்டிருக்கிறோம் என்பதும் நிச்சயம். ஏனெனில் நமக்கு இங்கே நிலை பெற்ற பட்டணம் இல்லை, இனி வரும் பட்டணத்தையே நாடி போகிறோம் என்று அஷ்ட சின்னப்பர்
எபிரேயருக்கு எழுதிய நிருபத்தில் வாசிக்கிறோம். இது நமது சொந்த நாடு இல்லை. இங்கு நாம் திரியாத்திரை பயணிகளாக இருக்கிறோம். இந்த சரீரத்தில் இருக்கிற மட்டும் கர்த்தரை விட்டு பரதேசிகளாய் திரிகிறோம் என்று அப்போஸ்தலனான சின்னப்பர் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் நிருபத்தில் வாசிக்கிறோம். சர்வேஸ்வரனுடைய தேவ வரப்பிரசாதத்தினாலும் நம் நல்ல அலுவல்களினாலும் எவ்வாறு நாம் மோட்சத்தை அடைவது என்பதை அறிந்தோம் என்றால், மோட்சமே நம் சொந்த நாடாகும். நாம் வசிக்கும் இந்த வீடு நம்முடைய வீடு கிடையாது. கடந்து செல்லும்படியாக இந்த வீட்டில் நாம் வசிக்கிறோம். நமது குடியிருத்தலோ நித்தியத்திற்குமானது. மனுஷன் தன் நித்திய வீட்டிற்கு போவான் என்று சர்வப்பிரசங்க ஆகமம் கூறுகின்றது. தனக்கு அறிமுகமாகாத ஒரு அந்நிய நாட்டில் தன் உழைப்பையெல்லாம் கொட்டி திரளான சொத்துக்களையும் வீடுகளையும் கட்டி வைத்துவிட்டு தன் சொந்த நாட்டில் மீதமுள்ள நாட்களில் தனக்கென்று ஒன்றையும் சேர்த்து வைக்காத ஒரு அறிவிலியான மூடன் எத்தகைய மாபெரும் மடமையை கொண்டிருக்கிறான். ஆகவே எந்த உலகத்தை விட்டு விரைவில் பிரிய போகிறானோ அந்த உலகத்திலே சந்தோஷத்தை தேடுபவனும் தன்னுடைய பாவங்களால் இனிவரும் மறு உலகத்தின் நித்திய துயரத்திற்கும் தள்ளப்படும் அபாயத்தில் தன்னை நிறுத்திக் கொள்பவனும் எத்தகைய மடமையினுடைய மூடனாக இருக்கிறான். சகோதரர்களே, தன்னை நோக்கி அண்மையில் வந்து கொண்டிருக்கிற மரணத்திற்காக நல்ல ஆயத்தம் செய்வதற்கு பதிலாக ஒரு மரண தண்டனை பெற்ற மனிதன் கொலைக்களத்திற்கு கூட்டி செல்லப்படும் போது வழியில் உள்ள சகல வீடுகளின் அழகை ரசித்து பாராட்டிக் கொண்டும் நடனம், நாடகம், சினிமா போன்ற பொழுதுபோக்கு காரியங்களை பற்றி சிந்தித்துக் கொண்டும் பரிசுத்தனத்திற்கு எதிரான அசுத்தமான தீய வார்த்தைகளை உச்சரித்துக் கொண்டும் அயலாருடைய நற்பெயரை கெடுக்கும்படியாக பேசிக்கொண்டும் செல்வானே ஆகில் இந்நிர்பாக்கிய மனிதன் ஒன்றில் புத்தி சுயாதீனத்தை இழந்திருக்க வேண்டும், அல்லது சர்வேஸ்வரன் தாமே இவனை கைவிட்டிருக்க வேண்டும் என்று நீங்கள் கூற மாட்டீர்களா என்பதை என்னிடம் கூறுங்கள். நீங்கள் மரணத்தை நோக்கி செல்லும் பாதையில் இல்லையா? அப்படியென்றால் நீங்கள் ஏன் எப்போதும் உங்கள் சரீர உணர்வுகளை திருப்திப்படுத்துவதை மட்டுமே தேடுகிறீர்கள்? திவ்யசேஷகிருஷ்ணநாதர் சுவாமியின் நியாயாசனத்தின் முன்பாக ஒரு நாள் நீங்கள் ஒப்புவிக்க வேண்டிய கணக்கை பற்றி ஏன் சிந்தியாமல் இருக்கிறீர்கள்? ஒருவேளை அந்த நாள் வெகு அண்மையில் இருக்கலாம். அந்த நாள் வெகு சீக்கிரத்தில் வந்துவிடும். தேவ விசுவாசத்தை கொண்டிருக்கிற ஆத்துமங்கள் இவ்வுலகத்தின் செல்வங்களை கண்காணிக்கும் அலுவலை உலகத்தினுடைய முட்டாள்களுக்கு என்று விட்டுவிடுகிறார்கள். ஆதலால் நித்திய மறு உலக ஜீவியத்திற்கு தேவையான பேரின்ப பாக்கிய செல்வங்களை இப்போதே நீங்கள் தேடி சேகரியுங்கள். இந்த உலக ஜீவியம் கட்டாயம் முடிவடையும். வெகு விரைவில் முடிந்துவிடும். உன் நேசர் உற்றார் பெற்றோருடைய கல்லறைக்கு செல். அங்கு இறந்து போன அவர்களுடைய உடல்களை பார். அவை ஒவ்வொன்றும் நேற்று எனக்கு இன்று உனக்கு என்று உன்னை நோக்கி கூறுவதை கேட்பாய் என்று சர்வப்பிரசங்க ஆகமத்தில் வாசிக்கிறோம். எனக்கு நேரிட்டது உனக்கும் கட்டாயமாக ஒரு நாள் நேரிடும். நான் இப்போது இருப்பது போல் நீயும் தூசியும் சாம்பலும் ஆவாய். மரிப்பதற்கு முன்னரே நீ உன் கணக்கை சர்வேஸ்வரனிடம் ஒப்படைக்காமல் போனால் உன் ஆத்துமத்தை எங்கே கண்டடையக்கூடும்? ஆக சகோதரர்களே, நன்றாக ஜீவிப்பதற்கு நீங்கள் ஆசித்தால் ஒன்றில் உங்களுக்கு நித்திய மோட்சம் அல்லது நித்திய நரகம் என்று உங்களுடைய இறுதி கதியை தீர்மானிக்கக்கூடிய தீர்வை நாளான அம்மகா நாளில் சர்வேஸ்வரனுடைய நியாயாசனத்தின் முன்பாக ஒப்புவிக்க வேண்டிய கணக்கை சரியாக தயாரிக்க விரும்பினால் உங்கள் ஜீவிய காலத்தில் எஞ்சியிருக்கும் இக்குறுகிய காலத்தில் உங்கள் கண் முன்பாக மரணத்தை எப்போதும் இருத்தியபடி ஜீவிப்பதற்கு தீவிர முனைப்புடன் முயற்சி செய்யுங்கள். ஓ மரணமே, உன் தீர்மானம் நலமாயிருக்கின்றது என்று இதை பற்றியே சர்வ பிரசங்க ஆகமத்தில் வாசிக்கிறோம். ஓ, தங்கள் கண் முன்பாக மரணத்தை நிறுத்தி இருப்பவர்களின் தீர்மானங்கள் எவ்வளவு சரியானவையாக இருக்கின்றன! அவருடைய செயல்பாடுகள் எவ்வளவு நன்றாக இயக்கப்படுகின்றன! மரணத்தினுடைய ஞாபகம் இப்பூலோகத்தினுடைய பொருட்கள் மீதான சில பற்றுதல்களையும் அழித்து போடுகிறது. உலக ஜீவத்தின் கடைசி கதியை பற்றிய சிந்தனை நம் மனதில் எப்போதும் இருப்பதாக. அப்போது உலகத்திலுள்ள எதையும் நேசிக்க மாட்டோம் என்று அச்சிஸ்டர் லாரன்ஸ் ஜஸ்டினியன் கூறுகின்றார். ஆம், உலகத்தை விட்டு நித்தியத்திற்குமாக பிரிந்து செல்ல போவதையும் புழுக்களுக்கு இரையாகும்படியாக கல்லறைக்குள் தன்னுடைய உடல் புதைக்கப்படும் என்பதையும் உணர்ந்திருக்கிற ஒருவன் உலக செல்வங்களையும் மகிமைகளையும் இன்பங்களையும்
மிக இலகுவாக அருவறுத்து விளக்குவான். மரணம் என்கிற நினைவையே சிலர் தங்களிடமிருந்து விரைந்து அகற்றி விடுவார்கள். அவ்விதம் மரணத்தை பற்றிய சிந்தனையை அகற்றுவதன் மூலம் சாவிலிருந்தே தப்பித்துக் கொள்ளலாம் என்பது போல் மரணத்தை பற்றி சிந்திப்பதை தவிர்த்து வருவார்கள். ஆனால் மரணத்தை தவிர்க்க முடியாது. இவ்விதமாக மரணத்தை பற்றிய சிந்தனையை தவிர்த்து வருபவர்கள் நிர்பாக்கியமான மரணத்தை அடையக்கூடிய மாபெரும் ஆபத்திற்கு தங்களையே உட்படுத்துகின்றனர். தங்கள் கண்களுக்கு முன்பாக மரணத்தை இருத்தி இருந்ததன் மூலமாக அச்சிஷ்டர்கள் உலகத்தின் சில பொருட்களையும் வெறுத்து விளக்கினர். ஆகவேதான் அச்சிஸ்டர் சார்லஸ் பொரோமியோ தன் மேஜையின் மேல் எப்போதும் தன் கண் பார்வையில் படும்படியாக ஒரு மனித மண்டை ஓட்டை வைத்திருந்தார். அச்சிஸ்டர் பிலிப் நேரியாரின் பிரிய சீடரான கர்தினால் பரோனியூஸ் என்பவர் தன் மோதிரத்தில் மரணத்தை நினை என்கிற வாக்கியத்தை பதித்து வைத்திருந்தார். வந்திக்கத்தக்க ஜுவெனல் ஆன்சியா என்ற சாலூசோ நகர மேற்றானியார் நான் இப்போது இருப்பது போல் நீயும் ஒரு நாள் ஆவாய் என்று எழுதப்பட்ட ஒரு மண்டை ஓட்டை தன் கண்முன்பாக வைத்திருந்தார். ஏகாந்தத்தை தேடி பாலைவனங்களுக்கும் மலை குகைகளுக்கும் சென்று ஜீவித்த பரிசுத்த தபோதனர்கள் தங்களுடன் கூட மண்டை ஓட்டை எடுத்து சென்றனர். எதற்காக மண்டை ஓட்டை தங்களுடன் வைத்திருந்தனர்? அவர்கள் தாங்களாகவே நன்மரண ஆயத்தம் செய்வதற்காக அதை எடுத்துச் சென்றனர். ஒரு குறிப்பிட்ட தபோதனர் மரண தருவாயில் மிகுந்த மகிழ்ச்சியுடன் இருந்தார். அதற்கான காரணத்தை அவரே பின்வருமாறு கூறியுள்ளார். நான் எப்போதும் மரணத்தை என் கண்முன்பாக வைத்திருந்தேன். ஆதலால் இப்போது மரணம் என் அருகில் வந்திருக்கிறது. அதை பற்றிய எந்த அச்சமும் பயமும் எனக்கு இல்லை. ஆனால் வெகு சொற்பமாகவே மரணத்தை பற்றி சிந்திப்பவர்களுக்கு சாவு வரும்போது அது அவர்களுக்கு எத்தகைய கொடிய அச்சம் நிறைந்ததாக இருக்கும். 2ஆம் தியான கருத்து. நாம் எப்போது மரிப்போம் என்பது நிச்சயம் இல்லாதது. மரணத்தைப் போல் நிச்சயமானது எதுவும் இல்லை. ஆனால் மரண நேரத்தைப் போல் நிச்சயமில்லாததும் எதுவும் இல்லை. நாம் சாகப் போகிறோம் என்பது நிச்சயம். நாம் ஒவ்வொருவரும் எந்த வருடத்தில், எந்த மாதத்தில், எந்த தேதியில், எந்த மணி நேரத்தில், எந்த மணித்துளி நேரத்தில் நிச்சயத்திற்குள் நுழையும்படியாக இவ்வுலகத்தை விட்டு பிரிவோம் என்பதை சர்வேஸ்வரன் ஏற்கனவே தீர்மானித்திருக்கிறார். ஆனால் அந்த மணித்துளி நேரத்தை நமக்கு மறைத்து வைக்கும்படியாக சர்வேஸ்வரன் தீர்மானித்திருக்கிறார். இதை பற்றியே அச்சிஸ்டர் அகுஸ்தினார் சர்வேஸ்வரன் நீதியுடன் நம் மரணத்தை நமக்கு மறைத்து வைத்திருக்கிறார். மரிக்கப் போகும் நாளை பற்றிய விவரத்தை ஒருவேளை சர்வேஸ்வரன் எல்லோருக்கும் தெரியப்படுத்தி இருந்தால் சாவுக்கு குறிக்கப்பட்டிருக்கும் அந்நாள் வரைக்கும் சாக மாட்டோம் என்கிற நிச்சயத்தால் அநேக மனிதர்கள் பாவப்பழக்கத்திலேயே தொடர்ந்து நீடித்து வாழ்வதற்கு ஏவப்படுவார்கள் என்று கூறுகின்றார். ஆகவே தான் எல்லா நாட்களையும் நாம் நன்றாக செலவழிக்கும்படியாக சர்வேஸ்வரன் நம் மரணத்தினுடைய நாளை நம்மிடமிருந்து மறைத்து வைத்தார் என்று பரிசுத்த வேதபாரகரான அச்சிஸ்டர் அகுஸ்தினார் கூறுகின்றார். எனவே நமது ஆண்டவர் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள், ஏனென்றால் நீங்கள் நினையாத வழியில் மணுமகன் வருவார் என்று நம்மை பார்த்து திருவுளம் பற்றுகின்றார். நாம் எதிர்பாராத நேரத்தில் சாவு நமக்கு வரும் என்பதால் நாம் எப்போதும் மரணத்திற்கு ஆயத்தமாக இருக்கும்படியாகவும் அந்நிலைமையிலேயே நாம் தொடர்ந்து ஜீவிக்கும்படியாகவும் நமது ஆண்டவர் ஆசிக்கின்றார். நாம் மரணத்திற்கு எப்போதும் ஆயத்தத்துடன் இருக்கும்படியாக மரணம் எப்போது வரும் என்பதை பற்றி நிச்சயமற்றிருக்கிறோம் என்று அச்சிஸ்டர் கிரகோரியார் கூறுகின்றார். இவ்விதமாகவே அச்சிஸ்டர் சின்னப்பர் நம்மை ஆண்டவர் நடுத்திருக்கும் அந்த நாள் இரவில் வரும் திருடனைப் போல் எதிர்பாராத விதமாக வரும் என்று அறிவுறுத்துகின்றார். இரவில் திருடன் எப்படி வருவானோ அப்படியே ஆண்டவருடைய நாளும் வரும் என்று தெசலோனிக்கேயருக்கு எழுதிய முதல் நிருபத்தில் அச்சிஸ்டர் சின்னப்பர் கூறுகின்றார். உன் ஜீவியத்தில் எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் மரணமானது வந்து உன்னை தாக்கி உன் உயிரியை பறித்துக் கொள்ளும் என்பதால் உன் ஆத்துமத்தை காப்பாற்றவும் நல்ல மரணம் அடையவும் நீ ஆசித்தால் சாவை எல்லா நேரத்திலும் எல்லா இடங்களிலும் நீ எதிர்பார்த்தபடியே ஜீவிக்க கடவாய் என்று அச்சிஸ்டர் பெர்னார்ட் அறிவுறுத்துகின்றார். இதை பற்றியே அச்சிஸ்டர் அகுஸ்தினார்
மரணத்திற்கு பிறகு கட்டாயமாக சர்வேஸ்வரனுக்கு ஒப்புவிக்க வேண்டிய கணக்கை நாம் எப்போதும் தயாராக வைப்பதற்காகவே ஆண்டவர் நம்முடைய மரணத்தின் கடைசி நாளை நம்மிடமிருந்து மறைத்து வைத்திருக்கிறார் என்று கூறுகின்றார். அநேக கிறிஸ்தவர்கள் நித்தியத்திற்குமாக தங்கள் ஆத்துமங்களை இழந்து போயினர். ஏனெனில் பலர் வயோதிபர்கள் கூட அண்மையில் மரணம் நெருங்கி வருவதை உணர்ந்த போதிலும் சாவு வெகு தூரத்தில் இருக்கிறது என்று கூறி தங்களை தாங்களே ஏமாற்றிக் கொள்வார்கள். அதன் காரணமாக நன்மரண ஆயத்தத்திற்கு தேவையான நேரம் அவர்களுக்கு கிடைக்காமல் போனது. இதை பற்றி மரணம் அருகில் இருப்பதை உணர்ந்த போதும் கூட அது வெகு தூரத்தில் இருப்பதாக மக்கள் நம்புகின்றனர் என்று அச்சிட்ட கிரிகோரியார் கூறியுள்ளார். ஓ சகோதரர்களே, இவையெல்லாம் தான் உங்களுடைய உணர்வுகளா? உங்களின் மரணம் வெகு தூரத்திலோ அல்லது அண்மையிலோ இருக்கிறது என்று உங்களுக்கு எப்படி தெரியும்? நன்மரண ஆயத்தத்திற்காக சாவு உங்களுக்கு போதிய கால அவகாசம் கொடுக்கும் என்று நீங்கள் ஊகிப்பதற்கான காரணம் என்ன? திடீரென்று மரித்தவர்கள் எத்தனை பேரை நீங்கள் அறிவீர்கள்? சிலர் நடந்து கொண்டிருக்கும் போது இறந்தார்கள், சிலர் உறங்கும் போதே மரித்தார்கள். இவ்விதமாகத்தான் இறந்து போவோம் என்று இவர்களில் யாராவது சிந்தித்திருப்பார்களா? ஆனால் இவர்கள் இவ்வாறு திடீரென்று எதிர்பாராத விதமாக மரித்தார்கள். சர்வேஸ்வரனுடன் அவர்கள் பகையுடன் இறந்து போயிருந்தால் அவருடைய நிர்பாக்கிய ஆத்மங்களின் கதி என்னவாய் போனது? ஆயத்தமில்லாத மரணத்தை சந்திக்கும் மனிதன் இறங்கத்தக்க நிர்பாக்கியன். மேலும் தங்களுடைய மனசாட்சியின் சுமையை இறக்கி வைப்பதில் அலட்சியமாக இருப்பவர்கள் நன்மரண ஆயத்தத்தை செய்வதற்கான போதிய கால அவகாசம், அதாவது 7 அல்லது 8 நாட்கள் இருந்தால் கூட ஆயத்தம் இல்லாமலேயே இறந்து போவார்கள் என்று நிச்சயித்து கூறுகிறேன். ஏனெனில் குழப்பத்தினுடையவும் பேர் அச்சத்தினுடையவும் காலமான இந்நாட்களில் சர்வேஸ்வரனுக்கு ஒப்புவிக்க வேண்டிய கணக்கை சரி செய்வது என்பதும் சர்வேஸ்வரனிடம் பிரமாணிக்கத்துடன் திரும்பி வருவது என்பதும் வெகு கடினமான காரியமாகும். ஆனால் உனக்கு தேவதர்விய அனுமானங்களை கடைசியாக வாங்குவதற்கு கூட நேரம் கிடைக்காதவாறு மரணம் உன்மேல் வந்து விழும் என்று நான் திரும்பவும் கூறுகிறேன். இன்னும் 1 மணி நேரத்திற்குள் நீ வாழ்பவர்களுடன் இருப்பாயா அல்லது இறந்து போனவர்களுடன் இருப்பாயா என்பது யாருக்கு தெரியும்? மரண நேரத்தை பற்றிய நிச்சயமற்றத்தனமானது யோபுவை நடுக்கத்துடன், ஏனெனில் இன்னும் எத்தனை நாளைக்கு இருப்பேனோ தெரியாது, என்னை உண்டாக்கினவர் கொஞ்சத்துக்குள்ளே என்னை எடுத்தாலும் எடுக்கக்கூடும் என்று கூறும் அளவிற்கு கொண்டு சென்றது என்பதை யோபாகமத்தில் வாசிக்கிறோம். ஆகவே இரவு சமயத்தில் படுக்கப் போகும்போது அடுத்த நாளை காண்போம் என்பதை நம்பாமல் இருக்க வேண்டும் என்று அச்சிட்ட பேசில் நமக்கு அறிவுரை கூறுகின்றார். பாவ சங்கீர்த்தனத்தில் கூறிவிடலாம், இப்போதைக்கு பாவத்தை கட்டிக்கொள் என்று பசாசு எப்போதெல்லாம் உன்னை சோதிக்குமோ அப்போதெல்லாம் நீ பசாசானவனிடம், இந்த நாள் என் ஜீவியத்தின் கடைசி நாள் இல்லை என்பது உனக்கு எப்படி தெரியும்? நான் பாவத்தை கட்டிக்கொள்ளும் போது மரணம் எனக்கு நேரிட்டால் அதற்கான ஆயத்தத்திற்கும் பாவ சங்கீர்த்தனம் செய்வதற்கும் எனக்கு நேரம் கிடைக்காது. நித்தியத்திற்கும் என் ஆத்துமத்தின் கதி என்னவாகி போகும் என்று கேள். அந்தோ பாவகரமான சிற்றின்பத்தில் மூழ்கியிருக்கும் போதே எத்தனை பாவிகள் மரித்தனர், நித்திய நரகத்திற்கு தள்ளப்பட்டனர். மீன்கள் தூண்டிலில் அகப்படுவது போலவும் பட்சிகள் கண்ணியில் பிடிபடுவது போலவும் பொல்லாத காலம் வரவே மனிதர்கள் சடுதியில் ஆபத்தில் விடுவார்கள் என்று சங்கப்பிரசங்காகமம் கூறுகின்றது. தூண்டிலில் மாட்டப்பட்டிருக்கும் இரையை உண்ணப்போகும்போது அந்த இரையில் மறைந்திருக்கும் தூண்டிலினால் மீன்கள் பிடிக்கப்படுகின்றன. தூண்டில் அவற்றின் மரணத்தின் கருவியாக இருக்கிறது. பொல்லாத திண்மையின் காலம் என்பது பாவிகள் சர்வேஸ்வரனை தங்கள் பாவங்களால் நிந்திக்கும் நேரமாகும். பாவத்தை கட்டிக்கொள்ளும் போது ஆத்மத்திற்கான பாதுகாப்பை அடைந்து கொள்வதற்காக பின்னர் நல்ல பாவ சங்கீர்த்தனம் செய்து இந்த பாவத்திற்கான தண்டனையிலிருந்து தப்பித்துக் கொள்ளலாம் என்று பாவிகள் தங்களுடைய மனசாட்சியை அமைதிப்படுத்திக் கொள்வார்கள். ஆனால் தங்களுடைய பாவங்களுக்காக மனசாப்படுவதற்கான நேரத்தை அளிக்காதபடிக்கு மரணமானது இத்தகைய பாவிகள் மீது திடீரென்று வந்து விழும். சமாதானமாயும் க்ஷேமமாயும் இருக்கிறோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கும் போதே சடுதியில் அவர்கள் மேல் கேடு வந்து விழும் என்று சின்னப்பர் தெசலோனிக்கேயருக்கு எழுதிய முதல் நிருபத்தில் வாசிக்கிறோம். பணத்தை கடனாக கொடுக்கும் ஒருவன்
வாங்குபவனிடமிருந்து பணத்தை வாங்கியதற்கான ஒரு அத்தாட்சி பத்திரத்தை எழுத்து மூலம் வாங்கிக் கொள்வான். பணத்தை பத்திரமாக திரும்பப் பெறுவதற்கான சகல வழிமுறைகளையும் கையாளுவான். அடுத்து என்ன நிகழும் என்பது யாருக்கு தெரியும்? சாவு வரலாம், அப்போது நான் என் பணத்தை இழந்து போக நேரிடும் என்று அவன் கூறுவான். பணத்தையும் மற்றெந்த உலகப் பொருட்களையும் விட எவ்வளவோ அதிக விலையுயர்ந்த தங்களுடைய ஆத்துமங்களின் இரட்சணியத்தை உறுதிப்படுத்திக் கொள்வதற்கு தேவையான இதே போன்ற முன்னெச்சரிக்கையான சகல வழிமுறைகளை கைப்பற்றுவதில்தான் அந்தோ எவ்வளவோ அநேக மனிதர்கள் எவ்வளவு அலட்சியமாக இருக்கின்றனர். பணத்தை கடன் கொடுத்தவன் கூறியது போல் அடுத்து என்ன நிகழும் என்பது யாருக்கு தெரியும்? சாவு வரக்கூடும், நான் என் ஆத்துமத்தை இழந்து போகக்கூடும் என்று ஏன் இவர்கள் கூறுகிறதில்லை? நீ உன் பணத்தை இழந்தால் நீ எல்லாவற்றையும் இழந்து போவதில்லை. ஒரு வழியில் இழந்த பணத்தை நீ வேறு வழியில் திரும்ப மீட்டுக் கொள்ளலாம். ஆனால் ஒருவன் இறந்து போய் தன் ஆத்துமத்தை இழப்பானையாகில் அவன் எல்லாவற்றையும் இழந்து போகிறான். இனி ஒருபோதும் அதை அவனால் திரும்ப பெற்றுக்கொள்ள முடியாமல் போய்விடும். நம்மால் 2 தடவை இறக்கக்கூடுமாகில் முதல் தடவை இழந்து போன நம் ஆத்துமத்தை 2வது தடவை காப்பாற்றிக் கொள்ளலாம். ஆனால் நம்மால் 2 தடவை இறக்க முடியாது. மனிதர்கள் ஒரே தரம் மரிக்கவும் அதன் பின் நடுத்திருக்கப்படவும் தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது என்று அஷ்ட சின்னப்பர் எபிரேயருக்கு எழுதிய நிருபத்தில் கூறுகின்றார். ஒரே தரம் என்கிற வார்த்தையை கருத்தில் கொள். முதல் தடவையாக தவறு இழைத்தவன் நிச்சயத்திற்குமாக தவறு இழைத்தவனாகிறான். ஆதலால் ஆத்துமத்தை நரகத்தில் தள்ளுவது என்பது சீர்திருத்த முடியாத மாபெரும் கனமான குற்றமாகும். வணக்கத்துக்குரிய அவிலா அருளப்பர் மாபெரும் அச்சிஷ்டவரும் ஸ்பெயின் நாட்டின் அப்போஸ்தலரும் ஆவார். குழந்தை பருவத்திலிருந்தே பரிசுத்த ஜீவியம் ஜீவித்த சர்வேஸ்வரனுடைய மாபெரும் பரிசுத்த ஊழியரிடம் சாவு அண்மையில் இருக்கிறது என்றும் இன்னும் சிறிது காலம்தான் உயிருடன் வாழப்போகிறீர்கள் என்றும் கூறப்பட்ட போது அச்சிஷ்டவர் நடுங்கியபடி, ஓ நன்மரண ஆயத்தம் செய்வதற்கு இன்னும் சிறிதளவு காலம்தான் எனக்கு இருக்கிறது என்று கூறினார். அநேக வருடங்கள் தன் வாழ்நாளில் தபசு செய்து வாழ்ந்த அஷ்ட ஆகத்தோ என்கிற மடாதிபதி மரண தருவாயில் நடுங்கியபடி, நான் என்னவாகப் போகிறேன்? சுரேஸ்வரனின் நீதி தீர்வைகளை பற்றி யாரால் அறியக்கூடும் என்று கூறினார். ஓ சகோதரர்களே, உங்களுக்கு சாவு அருகில் வந்து கொண்டிருக்கிறது என்று அறிவிக்கப்படும் போதும் உங்கள் மரணப்படுக்கை அருகில் குருவானவர் கிறிஸ்துவனுடைய ஆத்மமே இந்த உலகத்தை விட்டு பிரிந்து செல் என்று உச்சரிப்பதை கேட்கும் போதும் நீங்கள் என்ன கூறுவீர்கள்? சிறிது பொறுங்கள், இன்னும் நன்றாக தயாரிக்க வேண்டியிருக்கிறது என்று நீங்கள் ஒருவேளை சொல்லலாம். ஆனால் அது கூடாது. இல்லை, உடனே உலகத்தை விட்டு போ, மரணம் காத்திருக்காது. ஆதலால் நீங்கள் இப்போதே உங்களையே தயாரித்துக் கொள்ளுங்கள். அச்ச நடுக்கத்தோடு உங்கள் ஈடேற்ற வேலையை பாருங்கள் என்று அச்ச சின்னப்பர் பிலிப்பியருக்கு எழுதிய நிருபத்தில் வாசிக்கிறோம். நாம் நம் ஆத்துமங்களை காப்பாற்ற வேண்டும் என்று ஆசித்தார் பாவத்தில் நம்மை சாவு கண்டடையாதபடி அச்ச நடுக்கத்தோடு கட்டாயமாக நாம் ஜீவிக்க வேண்டும் என்று அச்ச சின்னப்பர் நமக்கு அறிவுரை கூறுகின்றார். சகோதரர்களே, விழிப்பாயிருங்கள். நித்தியத்தை பற்றி கேள்வி ஒன்று இருக்கிறது. மரமானது தெற்கே விழுந்தாலும் வடக்கே விழுந்தாலும் விழுந்த இடத்தில் தானே கிடக்கும் என்று சங்க பிரசங்கியாகவும் கூறுகின்றது. உன் ஜீவியத்துடைய மரமானது வெட்டப்படும் போது நீ தெற்கே விழுந்தால் அது உன் நித்திய பேரின்ப பாக்கியமாக இருக்கும். அப்போது உன் சந்தோஷ மகிழ்ச்சியே மிக பெரியதாயிருக்கும். அப்போது நீ சந்தோஷத்தால் ஏவப்பட்டு, நான் காப்பாற்றப்படுவேன், நான் எல்லாவற்றையும் காப்பாற்றி விட்டேன், நான் ஒருபோதும் சர்வேஸ்வரனை இழக்க மாட்டேன், நித்திய காலத்திற்கும் நான் சந்தோஷமாய் இருப்பேன் என்று கூறுவாய். ஆனால் நீ வடக்கு பக்கமாக விழுந்தால், அதாவது நித்திய கேட்டிற்குள் விழுந்தால் உனக்கு எவ்வளவு மகா பெரிய மனக்கசப்பு ஏற்படும். அந்தோ அப்போது நான் குற்றம் செய்து விட்டேன், என்னுடைய குற்றம் சீர்திருத்தப்பட முடியாத குற்றமாக இருக்கிறது என்று கூறுவாய். அப்படியென்றால் உன்னுடைய வெதுவெதுப்புத்தனத்திலிருந்து எழுந்திரு, அதன் மயக்கத்திலிருந்து உன்னையை விடுவித்து எழுந்திரு. இந்த பிரசங்கத்திற்கு பிறகு நீ உன்னையே சுரேஸ்வரனுக்கு பிரமாணிக்கமுடன் ஒப்புக் கொடுப்பதாக ஒரு தீர்மானத்தை எடு. இந்த தீர்மானம் உனக்கு ஒரு நல்ல மரணத்தை நிச்சயப்படுத்தும். மேலும் அது நிச்சயத்திற்குமாக உனக்கு சந்தோஷத்தை அளிக்கும். ஓ மகாபுருஷ தேவமாதாவே, என்மேல் இவ்வளவான சிநேகமும் இரக்கமும் உள்ள தேவரிடம் சோதனை வேளைகளில் நான் எப்போதும் உதவி தேடி ஓடிவர தேவையான நல்ல மனதையும், ஆண்டவரை தினமும் அதிகமாக நேசிக்கவும், தேவரின் பேரில் உத்தமமான பக்தியை கொண்டிருக்கவும்,
நல்ல பாவ சங்கீர்த்தனம் அடிக்கடி செய்யவும் தேவையான தேவ வரப்பிரசாதத்தை அருளவும் வேண்டுமென்று மன்றாடுகிறேன். ஆமேன். அச்சிட்ட அல்போன்ஸ் மரிய லிகோரியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். அச்சிட்ட அமலோற்ப மாமரியே வாழ்க.